Sir, you mentioned about how Dravidian model was founded by young people, youth. In this election also, youth will be attracted by the Dravidian model because there are some other youngsters also who seem to be playing the game. Definitely, since, as I've mentioned in my speech, we have many policies, we have implemented many schemes for the development of youth, especially the education. We have given so much importance. Our Chief Minister has always said the two most important sectors that we have given importance is health and education. And our schemes have reached the youth, and definitely they will stand by our party as well as the government. So the politics of this state for the last 50 years has been DMK versus ADMK, DMK versus ADMK. You still think this election will also be like that? This is for the people of Tamil Nadu to decide. What is your view? நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தலை? நான் திமுக பக்கம் மக்கள் நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். புதுசாக வர்றவங்க வந்துட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் இருந்துட்டு தான் இருக்கும். பட் மக்கள் ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த தெளிவானவங்க, ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. நீங்கள் இந்த 200 சீட்ஸ் மேலே கண்டிப்பாக வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது எங்கேருந்து கால்குலேஷன்? சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 மிகப்பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட 100% வெற்றி. 39 சீட்டுக்கு 39ம் தமிழ்நாட்டு மக்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு, எங்களுடைய தலைவர் தலைமையிலான அந்த அரசுக்கு கொடுத்த ஒரு வெற்றி. அந்த கால்குலேஷன் எடுத்து பார்த்தாலே 200 சீட்ஸுக்கு மேலே ஜெயிக்க போகிறோம். இன்னொன்று, எங்களுடைய தலைவர் எங்களுக்கு டார்கெட் மாதிரி கொடுத்துருக்காரு. வெல்வோம் 200, படைப்போம் வரலாங்கிறது ஒரு டார்கெட். நாங்கள் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அதுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணுறதும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னொன்று, எங்களுடைய சீஃப் மினிஸ்டர், எங்களுடைய தலைவராக இருக்கட்டும், எங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்களுக்காக இருக்கட்டும், எப்பொழுதுமே மக்களாக இருக்கக்கூடியவங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே எந்த முதலமைச்சரும் இவ்வளவு தூரம் மக்களை சந்திச்சாங்க அப்படின்னு எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. எப்பொழுதுமே மக்களோட தொடர்பில் இருக்கிறோம். இன்றைக்கி கூட எங்களுடைய முதலமைச்சர் இன்னைக்கு காலைல உங்கள் நிகழ்ச்சி கலந்துக்கிட்டாரு. முடிச்சிட்டோன்னே அவரோட தொகுதிக்கு போயிட்டாரு. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அவரோட தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் தொடர்ந்து மக்களோடு தான் பழகிட்டு இருக்கிறேன். அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது நிச்சயம் 200க்கு மேலே சட்டமன்ற தொகுதிகள் மேலே வெல்வோங்கிற உறுதி எனக்கு இருக்குது. பிஜேபி இன்ரோட்ஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த தடவை? ஏன்னா நிறைய பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் நிறைய கேம்பெயின் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மெசேஜ் என்ன அவங்களுக்கு? இல்லை, நான் காலையில் எங்களுடைய முதலமைச்சர் சொன்ன மாதிரி நாங்கள் அடிக்கடி திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும். தேர்தலின் போது நிச்சயம் அடிக்கடி வருவாங்க. அவங்க வர மக்களுக்கு அதிகமான விழிப்புணர்வு அவங்க வராங்களே தவிர தமிழ்நாட்டிற்கான எந்த ஃபண்டும் எந்த ப்ராஜெக்டும் அவங்க கொடுக்கறதில்ல. நம்ம கேட்குற நிதி கொடுக்கறதில்ல. கல்வி நிதி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க நியூ எஜுகேஷன் பாலிசிக்காக. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கேட்டோம், ஜல்ஜீவன் திட்டத்துக்கு கொடுக்கல. இப்போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அந்த பேர்டன் மாநில அரசு மேலே போட பார்க்குறாங்க. இதெல்லாம் அவங்க பேசும்போது மக்கள்கிட்ட இன்னும் நாங்கள் பேசுகிறத விட அவங்க பேசும்போது மக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகுது. எனவே அவங்களுடைய முயற்சி அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தெளிவானவங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்பீச்சில் திராவிடியன் மாடல் இஸ் நாட் ஆன்டி எனி ஒன், நாட் ஆன்டி இந்தி அப்படின்னு சொன்னீங்க. பட் வை இஸ் தேர் திஸ் மிஸ்கன்செப்ஷன் மக்கள் எஸ்பெஷலி அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு? ஏன் இந்த மாதிரி டிஎம்கே திராவிடியன் ஐடியாலஜி ஆன்டி ஹிந்தி, ஆன்டி இந்து அப்படின்றாங்க? அந்த மிஸ்கன்செப்ஷன் கிரியேட் பண்ணுறது எங்களுக்கு எதிர்த்து அரசியல் செய்கிறவங்க, திராவிட சிந்தனைக்கு மாறாக சிந்தனை உள்ளவங்க எங்கள் மேலே எப்படியாவது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக அவங்க கிரியேட் பண்ணுறது. அதில் சில நேரம் அவங்க வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. எல்லாராலையும் ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷன் வச்சு எல்லா நேரத்துலையும் வெற்றி பெற முடியாது. உண்மை ஒரு நாள் மக்கள் நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க. உண்மை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளில வரும். பிஜேபியோட கன்டென்ஷன் இந்த ஸ்டேட்ல இருந்து இண்டஸ்ட்ரி போகிறாங்க, செமிகண்டக்டர்ஸ் ஆர் கோயிங் அவே, கூகுள் வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க. நீங்கள் அது பொலிட்டிக்கல் காரணத்தினால போகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் இண்டஸ்ட்ரியல் பாலிசி சரியில்லை, அதனால தான் இண்டஸ்ட்ரி வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்க. இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு பல்வேறு விதமான எல்லா வகையிலையும் ஒரு பரவலான வளர்ச்சி இருக்கணும்னு தான் நம்முடைய முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க. அதற்காக தொழில்துறை இங்கே வருவதற்கு என்னென்ன செய்யணுமோ நம்முடைய அரசு அதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது. இந்த ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சிஎம் ரீசெண்டாக சொன்னது, இந்த 5000 rupees 5000 ரூபாய் மகளிர்களுக்கு. அதை இவங்க நீங்கள் மக்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு லஞ்சம் மாதிரி கொடுக்குறீங்க. எலெக்ஷனுக்கு
டைம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை, இதற்கும் முதலமைச்சர் பதில் சொன்னது தான். இது வந்து February 13 மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து முதலமைச்சர் கொடுத்தாங்க. இது வெளில தெரிஞ்சதுன்னா இதை எப்படியாவது ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறாங்க பல மாநிலங்களில். மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன், உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இது அந்த உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கான அந்த வழிமுறைகள்லாம் அவங்க முயற்சி எடுத்தாங்க. இதற்காக தான் முதலமைச்சர் அவர்கள் 3 மாதத்திற்கு தேவையான நிதியும் கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய தாய்மார்கள் மகளிர் அதை இன்னும் நம்ம முதலமைச்சர் ஷார்ப்புன்னா இங்கே இருக்கக்கூடிய மகளிர் அதை விட பெரிய ஷார்ப்பு. என்னென்னா 7 மணிக்கு தலைவர் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க 5000 ருபீஸை, 9 மணிக்கெலாம் போய் அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா அதையே ஏதாவது பேங்க்கில் சொல்லி ஏதாவது பேமெண்ட் ஏதாவது நிப்பாட்ட சொல்லி யாராவது போயிடுவாங்க. அதனால் மக்களுக்கு திமுக மேலே அவ்வளோ நம்பிக்கை, பாஜக மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை. கொஞ்சம் முன்னாடி இங்கே காங்கிரஸ் தலைவர் மணிசங்கர் ஐயர் அவர் இருந்தார். அவர் வந்து திரு ஸ்டாலின் வந்து இந்தியா கூட்டணியோட தலைவராக வரணும்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, அது எங்களுடைய தலைவர் வந்து எவ்வளவு தீவிரமாக ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பாசிச சக்திகளை எதிர்த்து அரசியல் பண்ணுறாதுங்கிறதுக்கு இது ஒரு எங்களுடைய கூட்டணி கட்சி மிகப்பெரிய ஒரு இயக்கம். அவங்க பாராட்டுறது வந்து எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அதற்கான முடிவை எடுப்பார். கூட்டணி கட்சிகள் கூட ரிலேஷன்ஸ் ஓகேயா இப்போ? பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நீங்கள் தானே ஏதாவது சென்று முடியறதுக்கான வேலையை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆனால் அது மாதிரி எதுவுமே நடக்காமல் எங்களுடைய தலைவர் தொடர்ந்து எங்களுடைய தலைவர் வந்து டிஎம்கேவுடைய தலைவரான சந்தித்து அதுக்கப்புறம் அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சந்தித்து அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறார் எங்களுடைய தலைவர். அதற்கு மெயின் காரணம் எங்கள் தலைவர் வந்து எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப திருப்திப்படுத்திடுவார். அந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸை கொடுப்பாரு. எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு தலைவர், எல்லாரோடையும் ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர். அதுதான் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம்.